அன்பான மக்களே, வீக்கா ஃபேன்ஸ்னா சும்மாவா? சும்மா அதிருதுல்ல அப்படிங்கிற மாதிரி செம்மங்க. காலையில் தான் இதை பற்றி நம்ம பேசினோம். கமெண்ட்ஸில் நிறைய வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவை நம்ம பண்ணோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கலாட்டாவில் வந்து நமக்கு வந்து விக்காவுக்கு வந்து ஓட்டிங் கம்மியாக இருக்குது, என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசியிருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஓட்டிங் வேறு லெவலுங்க, பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. நிறைய ஓட் பண்ணியிருக்காங்க, அவ்வளோ பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, எல்லா கேட்டகரிக்குமே ஓட் பண்ணியிருக்காங்க. பெஸ்ட் பேரில் வந்து ஃபேவரட் பேரில் வந்து ஓட் பண்ணியிருக்காங்க. அப்புறமா இண்டிவிஜுவலாகவும் நிறைய ஓட் பண்ணியிருக்காங்க. நிறைய ஓட் பண்ணியிருக்காங்கங்க. லீடிங்கில் இருக்காங்க நம்மளோட விஜய் காவேரி. அதே மாதிரி மற்ற கேட்டகரியில் இருக்கிறவங்க, மகாநதியில் இருக்கிறோம், அவங்களுக்குமே நிறைய ஓட்டு நம்ம வந்து போட்டிருக்காங்க. நம்மளோட விகா ஃபேன்ஸ் உண்மையாகவே விகா ஃபேன்ஸ் நினச்சா பயங்கரமாக சாதனை பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது தான். இன்னும் நிறைய ஓட் பண்ணுங்கள். ஏன் கொஞ்சம் ஓட்டு வித்தியாசத்தில் நம்ம இருந்தோம் அப்படின்னா சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் ஓட்டு 10ஆம் தேதி வரை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து ஓட்டு நிறைய பண்ணினா தான் வந்து கொஞ்சம் நிறைய வந்து நம்ம லீடிங்கில் இருந்தால் தான் கொஞ்சம் தைரியமாக வந்து நம்ம வந்து இருக்க முடியும், வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் போல் ஓட்டு அப்படின்னா ஏதாவது ட்விஸ்ட் நடக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து விக்கா ஃபேன்ஸ் எல்லாருமே நிறைய ஓட் பண்ணுங்கள். ஓட் பண்ணாதவங்களையும் நீங்கள் ஓட் பண்ண சொல்லுங்கள். ஆனால் வந்து ஓட் பண்ணுங்கள், முக்கியமாக ஓட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதான். ஆனால் நல்லா இன்றைக்கி உண்மையாகவே செம்ம ட்ரெண்டு, செம்ம ஹை லெவலில் போயிடுச்சு. அதாவது மிகப்பெரிய சாதனை அப்படின்னு தான் சொல்லணும். நம்மளோட விஜய் காவேரிக்கு அவ்வளோ ஓட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதா. 2 பேர் தான் பயங்கரமாக லீடிங்கில் இருக்காங்க. அவங்களையும் பீட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்கும் மேலே போயிட்டாங்க அப்படிங்கிறதா. ஆனால் இது வந்து இன்றைக்கி லெவலு, நாளைக்கு எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. ஆனால் வந்து நம்ம ஓட் பண்ணுறது நிறுத்தவே கூடாது, ஓட் பண்ணணும். விகா ஃபேன்ஸுக்கு நம்ம விகாவுக்கு நம்ம 2 பேருக்குமே நிறைய இண்டிவிஜுவலாகவும் சரி அதாவது பேராகவும் சரி ஓட் பண்ணால் தான் அவங்களோட கெரியரில் வந்து அவார்டெல்லாம் நான் வாங்கினாங்க அப்படின்னா அது ஒரு அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அப்படிங்கிறதான். ஏன் அப்படின்னா நம்மளில் ஒருத்தர் தான் நம்ம பார்க்குறோம். அதனால் வந்து நிறைய ஓட் பண்ணுங்கள். ஓட் பண்ணி அவங்கள ஜெயிக்க வைங்க. ஜெயிக்க வச்சாதான் நல்லது அப்படிங்கிறது. அவங்க புதுசாக இப்போ வந்திருக்காங்க இல்லையா, அவங்க எல்லாருக்குமே வந்துட்டு ஓட் பண்ணோம்னா அவங்க அவார்டு வாங்கினாங்க அப்படின்னா அவங்களோட கெரியரில் வந்து அடுத்த லெவலுக்கு போவாங்க. நிறைய இந்த இவங்க இதில் அவார்டு வாங்கின பொண்ணு, இதில் அவார்டு வாங்கின பையன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வந்து சொல்லுவாங்க இல்லையா. எல்லாருமே வந்து இந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா ஒரு கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு ஒரு இலக்கு அடையணும் அப்படின்னா அந்த இடத்துக்கு முயற்சி பண்ணி தான் வந்திருப்பாங்க. சடனாக வந்து வந்திருக்க முடியாது அப்படிங்கிறதான். அதனால் வந்து நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்மளால் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஹெல்பிங் மைண்ட் இருக்கிறது நல்ல விஷயம் தானே. அதனால் வந்து நம்மளோட விக்கா ஃபேன்ஸ் பயங்கரங்க, வேறு லெவலில் ஓட் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குன்னு சொல்லுங்கள், ஓட் பண்ண சொல்லி நீங்களும் ஓட் பண்ணுங்கள். ஆனால் கண்டினியூஸாக ஓட் பண்ணணும். ஓட் பண்ணிகிட்டே இருந்தால் தான் இந்த லெவலில் அவங்க இருப்பாங்க. இல்லைனா வந்து டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. டவுன் ஆக விடாமல் நம்ம வந்து ஓட் பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதான் நம்மளோட சைட்லேருந்து ரிக்வெஸ்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறமா வந்து நம்மளோட விஜய் வீகா அதாவது மகாநதியில் வந்து இருக்கிற மற்ற கேட்டகரிக்கு ஓட் பண்ணுங்கள், ஓகேவா? ஆமாங்க.